நிச்சயமாக இந்த பங்கீடு என்பது சுலபமாகலாம் முடிந்து விடாது. 51 தொகுதி நீங்க சொல்ற 30 என்பதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர 51 என்று கேட்கிறார்கள். 40 என்று வருவதற்கே கடினம் தான் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு 51 இடங்கள் என்ற வகையில் ஒரு இமாலய கனவு இலக்கை அவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் தலைநகர் தந்த உற்சாகம் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை சென்னை மாநகரம் என்பது கோட்டையாக கருதப்படுவது திமுகவிற்கு. அதிமுக ஏதோ ஒரு முறை அங்கு பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறது. ஆனால் பெரும்பாலான முறை தமிழகத்தில் சட்டமன்றமாகட்டும் லோக்சபா ஆகட்டும் எப்பொழுதுமே அது திமுக கோட்டையாக தான் இருந்திருக்கிறது. எனவே ஆனால் இந்த கடந்த லோக்சபா தேர்தலில் சென்னையின் 18 தொகுதிகளில் 18 சட்டமன்ற தொகுதிகள், மொத்தமாக 3 தொகுதிகள், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. ஆனால் சட்டமன்ற தொகுதிகளாக பார்க்கும்பொழுது 12 சட்டமன்ற தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடம் பிடித்திருக்கிறதாம். அதிமுக வாக்குகள் தங்களுடன் சேர்ந்தால் இந்த முறை வெற்றி நிச்சயம் என பாஜக நம்புகிறதாம். அதனால தான் ஒரு பெரிய உற்சாகத்துடன் அவர்கள் சென்னையை குறிவைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். சென்னையிலே நிறைய தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்ற கணிப்பும் இருக்கிறது. அந்த தலைநகர் மட்டுமல்ல, கொங்கு மண்டலமும் அவர்கள் பார்வையில். ஏற்கனவே கொங்கு மண்டலத்திலே பாஜக பெரிய கட்சி என்று கூறினார்கள். ஆனால் கடந்த லோக்சபா தேர்தலில் என்ன நடந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலத்திலும் அவர்கள் ஒரு தெம்புடன் கொம்புக்காக பாஜக தனி பிளானே வைத்திருக்கிறார்களாம். அடுத்த தரவிலே நீங்கள் பார்க்கலாம். கொங்குவிலே பாஜகவின் பிளான். கொங்கு மண்டலத்தில் உள்ள 9 மாவட்டங்கள் இருக்கின்றன. கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் மொத்தமாக 61 தொகுதிகள் இருந்த 9 மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி தொடங்கி தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கரூர், கோவை என 9 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 9 மாவட்டத்தில் 61 தொகுதிகள். இதில் 15 தொகுதிகளையும் கோவையில் மட்டும் 5 தொகுதியிலும் கேட்க பாஜக உறுதியாக இருக்கிறதாம். இப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 2 தகவலுமே தலைநகராகட்டும் அதே போன்று கொங்கு மண்டலமாகட்டும் இரண்டிலுமே பாஜக பெரிய அளவில் ஆசைப்படுகிறதோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களுடைய கணக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கணக்கு சரியாக இருக்குமா, அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து கண்ணனிடம் கேட்போம். கண்ணன், இப்ப தலைநகர் தந்த உற்சாகம்னு ஒன்று பார்த்தோம். நம்ம தலைநகரில் கடந்த முறை அந்த 3 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள், ஆனால் சட்டமன்ற தொகுதிகளாக பிரித்து பார்க்கும் பொழுது பல இடங்களிலே பாஜக 12 தொகுதியை 2ஆம் இடம் பிடித்து அதிமுக முந்தி 2ஆம் இடம். இந்த கணக்கை வைத்தே கேட்கிறேன். 2ஆம் இடம் வந்துட்டு அதிமுக 3ஆம் இடம். தனித்தனியாக போட்டித்தால் ஓட்டுகள் பிரிந்திருக்கின்றன. ஒன்றாக சேர்ந்தால் 2 ஓட்டம் சேர்ந்து ஜெயிக்க முடியுமா? இது சாதாரணமாக ஏற்புடையதாக இருக்கிறா கண்ணன்? ஓகே, ஆனால் இங்கே சென்னையில் 12 தொகுதிகளில் 2ஆம் இடம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு சரியான ஒரு உதாரணமாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக வடசென்னை பகுதி என்றாலே அது ஒரு அதிமுகவின் கோட்டையாக இருந்த பகுதியாகத்தான் கருதப்பட்டது. இருந்த போதிலும் அதில் துறைமுகம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் இப்போது அதில் வினோத் பி செல்வம் என்ற ஒரு வளரும் இளம் தலைவர் அங்கு பாரதிய ஜனதா கட்சியில் உருவாகிக்கிட்டு இருக்குது. அந்த தொகுதியை புதுசாக அடையாளம் காண வச்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்றால் மயிலாப்பூர், டி நகர், இது 2 தொகுதியை தான் சொல்லுவாங்க பொதுவாங்க. கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையில் பேசும்போது சட்டமன்ற தொகுதிகளில் இவங்க இந்த 2 தொகுதி தான். இது தவிர மேலும் அவர்கள் ஒரு புதுசாக ஒரு 8-9 தொகுதிகளில் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல தொகுதிகள்லையும் அவர்கள் இந்த மாதிரி 2ஆம் இடம் என்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களவை தேர்தலில் இந்த பெற்ற வாக்குகளில் 2ஆம் இடம் என்பது பரவலாக அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளம் உருவாகி இருக்கிறதோ என்பதை என்னுடைய கேள்வி. நீங்க சொல்றது நான் வன்மையா ஏற்க தரவுகள் ஒப்புக்கொள்ள, அதனால மறுக்கிறேன் கண்ணன். ஏன்னா மக்களவை தேர்தலுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு. இது காலங்காலமாக தமிழகத்தில் நம்ம அனைவரும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப இவங்க பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகள் ஒரு கார்டை பார்த்தோம். அந்த தரவை திரும்பி மீண்டும் நமது டைரக்டர் அதை போடுவார் என்று நினைக்கிறேன். சென்னையிலே பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் என்ற ஒரு தொகுதிகள் பட்டியலை கொடுத்திருக்காங்க. தியாகராய நகர், டி நகர் என்று அழைக்கப்பட்ட தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், துறைமுகம், எழும்பூர், திருவெற்றியூர். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 4-7 தொகுதிகள் கேட்கப்பட 7 தொகுதிகள் கேட்க திட்டம். இது அதிமுக கொடுக்குமா நிச்சயமா என்னால உறுதியா சொல்லவே முடியாது. இதுலயே சிக்கல்கள் வரும். டி நகர் அதிமுக சத்யா வெற்றி பெற்ற தொகுதி. ஒரு முறை சட்டமன்றத்தில் கடந்த முறை மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தை தோல்வியை அடைஞ்சார் அவரு.
எனவே நிச்சயமா இந்த முறை அதிமுக விட்டு கொடுக்குமான்னு தெரியல. விட்டு கொடுத்தா சத்யா விட்டு கொடுக்க இபிஎஸ் ஒப்புக்கொள்ள செய்வாரா என்பது மிகப்பெரிய கேள்வி. அந்த அளவுக்கு அவர் அங்க செல்வாக்கா இருக்காருன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல மயிலாப்பூர் தொகுதி, வேளச்சேரியில வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. விருகம்பாக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டு தோற்ற தொகுதி. ஆனா கடந்த முறை மக்களவை தேர்தல் பொழுது அந்த இடத்துல அதிக வாக்குகள் வாங்கிட்டான் இருக்காங்க. இந்த முறை அவரே போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விருகம்பாக்கத்துல துறைமுகம், கடந்த முறை முதல்ல வினோஜ் செல்வம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்தாரு செல்வம், அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு. சேகர் பாபு எளிமையா வெற்றி பெற்ற தொகுதி. எழும்பூர் நமக்கு தெரிந்த விதயம், திருவற்றியூரும் கேட்டிருக்காங்க. இந்த தொகுதிகள்லாம் பார்க்கும்போது இந்த தொகுதிகள் எல்லாம் பாஜகவுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தியாகராய நகர், மயிலாப்பூர், ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி தியாகராய நகரில் அந்த கட்சியோட முக்கியமான தலைவராக அந்த குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்ற அந்த அதிமுக வேட்பாளர் சத்யாவாத கேட்பார். ஆனால் மயிலாப்பூர் மற்றும் துறைமுகம் ஆகிய 2 தொகுதிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளாக தான் அது ஆரம்பத்த காலத்திலிருந்தே இருக்குது. இப்போ எழும்பூர் மற்றும் திருவொற்றியூர், விருகம்பாக்கம் இந்த தொகுதிகள்லாம் வந்து வழக்கமாக அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி வெற்றி பெற்று வருகிறது. இருந்த போதிலும் இந்த தொகுதிகளில் நீங்கள் கூறியது போல அந்த மக்களவைத் தேர்தலில் அவர்கள் 2ஆம் இடம் வந்திருப்பதன் மூலமாக இது பொதுவாக பிரதமர் பதவியை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை அவர்கள் வைத்துக்கொண்டு கேட்டால் கிடைக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அந்த தொகுதிகளில் பணிபுரிவதற்காக பல்வேறு வேலைகளை செய்து வருகிறதை நான் இந்த பட்டியலிலிருந்து நம்ம காண முடிகிறது. சுந்தரம்.